இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா தேவி ஸ்ரீ மகா கருமாரியம்மன் ஆலயத்துக்கு தான். இந்த ஆலயம் பினெங் தாமான் மராவில் அமைந்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஒரு செம்பனை தோட்டமாக இருந்தது. பின்பு அந்த தோட்டம் அகற்றப்பட்டு அந்த இடத்தில் தரை வீடுகள் கட்டப்பட்டன. புதிய வாழ்க்கை முறையை ஆரம்பிக்க பெரும்பாலும் தமிழின மக்கள் இங்கு குடியேறினார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஒரு சில பகுதிகள் மட்டும் அழிக்கப்படாமல் இருந்தது. அன்று ஒரு நாள் மனோ என்ற ஒருவர் அந்த தோட்டத்தின் உள்ளே திருசூலம் இருப்பதை கண்டறிந்தார். அந்த சூலத்தை தெய்வீக அறிகுறியாக கருதிய அவர் அவ்விடத்தில் அம்மன் சிலையை நிறுவினார். பின்பு அங்கு சிறிய கோவிலை அமைத்து பக்தியுடன் பூஜிக்க ஆரம்பித்தார். சில காலத்துக்கு பிறகு கோவில் அமைந்திருந்த நிலம் பல்வேறு நில சிக்கலில் சிக்கிக் கொண்டது. அதன் பின்னர் அக்காலத்தில் பினெங் மாநிலத்தின் முதல் அமைச்சராக இருந்த தான்சிரி கோ சுக்குன் அவர்கள் இந்த நிலத்தை கோவில் பயன்பாட்டுக்காக ஒதுக்க அனுமதி வழங்கி பினெங் அரசாங்கத்தின் முத்திரையிட்ட கடிதத்தை கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார். 2008ஆம் ஆண்டில் கோவில் அமைந்திருந்த நிலம் மீண்டும் சிக்கலில் சிக்கியது. முன்பு வழங்கப்பட்ட அந்த கடிதத்தின் மூலம் இந்த நிலத்தை கோவில் சொந்தமாக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் கோவில் நிர்வாகம் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அந்த நேரத்தில் பத்துக்காவான் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பேராசிரியர் ராமசாமி ஐயாவை நாடினார்கள். அவரது முயற்சியால் அசாஸ் துனியாவிற்கு சொந்தமான நிலம் கோவிலின் பெயரில் மாற்றி பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அதற்குரிய நில சான்றிதழை கோவில் நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. சில ஆண்டுகள் கழிந்து கோவிலின் நுழைவாசலின் முன்பகுதியில் அமைந்திருக்கும் நிலமும் வாகனங்களை நிறுத்த பயன்படுத்தப்பட்ட பகுதியும் யாரும் பயன்படுத்தக் கூடாது என்று அந்த நிலத்தின் உரிமையாளரான அசாஸ் துனியா கோவிலின் எச்சரிக்கை அறிவிப்பு பலகையை ஒட்டியது. இந்த திடீர் நிலைமையால் நெருக்கடியில் சிக்கிய கோவில் நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னர் அவர்கள் கேட்ட தொகையை செலுத்தி அந்நிலத்தை வாங்கி கோவிலுக்கு சொந்தமாக்கினார்கள். ஆலய தலைவர்களின் முயற்சியாலும் இங்குள்ள தமிழர்களின் ஆழமான பக்தியாலும் அம்மனின் மாபெரும் அருளும் இணைந்து உருவாகிய கோவில்தான் அருள்மிகு கருமாரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் தீமிதி திருவிழா மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. அச்சமயம் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து காணிக்கைகளை அம்மனுக்கு செலுத்துகின்றனர். பால்குடம், காவடி போன்ற விரதங்களையும் நிறைவேற்றுகின்றனர். அதேபோல் சிவராத்திரியும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் மறைந்தவர்களுக்காக இந்த கோவிலில் தர்ப்பணமும் செய்யப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பல்வேறு தெய்வ சிலைகள் அமைந்துள்ளன. அவற்றில் கருமாரி அம்மன், செல்வ விநாயகர், முருகர், துர்கை அம்மன், மகேஸ்வரி, சண்டிகேஸ்வரர், பெரியாச்சி அம்மன், மதுரை வீரர், நாகம்மா, நவகிரகங்கள் ஆகியவற்றை அடங்கும். மேலும் இங்குள்ள சிவலிங்கத்திற்கு பெருவுடையார் பெரிய நாயகி என்று தமிழில் பேர் சூட்டி இருப்பதைக் கண்டு நாங்கள் நிகழ்ந்து போனோம். இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்தை ஒரு முறையாவது நேரில் வந்து தரிசிக்க தவறாதீர்கள். அம்மனின் அருளை நேரில் அனுபவிக்கும் அந்த ஆனந்தம் நிச்சயம் உங்கள் மனதை நெகிழ செய்யும். இன்னும் பல ஆன்மீக வரலாறுகள் நிறைந்த ஆலயங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள்.